ஹாய்மா. என் கிளாஸில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னால் எனக்கு ரசம் வைக்கவே தெரியாது ஆண்டி, எங்கள் மாமியார் தான் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அதனால் அந்த பொண்ணுக்காகவே இந்த வீடியோ போடுறேன். ரசம் வைக்கிறது ரொம்ப சிம்பிள் ரம்யா. இந்த பாரு கற்றுக்கோ. இந்த பாரு புளியை வந்து ஊற வச்சுக்கோங்க, தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வைக்கிற ரசம் வேறு மாதிரி சூப் மாதிரி இருக்கும், சாப்பாட்டுக்கு கூட போட வேணாம், அப்படியே சாப்பிட்றலாம். அந்த மாதிரி மிளகு சீரகம் எடுத்து வச்சுக்கோ. பெருங்காயத்தூள் வந்து தாளிக்கிறப்ப போட்டுக்கணும், கருவேப்பிலை தாளிக்கிறப்ப போட்டுக்கணும், பூண்டும் காஞ்ச மிளகாத்தூள் போடாமல் இந்த மாதிரி மிளகா எடுத்துக்கோ. இப்போ பருப்பு வந்து நான் பருப்பு ரசம் வச்சுருக்கேன், நீ பருப்பு அவாய்ட் பண்ணிவிடு, மீதியெல்லாம் பார்த்துக்கோ சரியா. எங்களுக்கு வந்து பருப்பு ரசம் வேணுன்றதுனால துவரம் பருப்பு பாயில் பண்ணி அதை மசிஞ்சு வச்சுருக்கேன், அதில் சால்ட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மிளகு சீரகம் தக்காளி காஞ்ச மிளகா பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிடு, நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிவிடு. கடாயை வச்சு எண்ணெய் வச்சு கடுகு கருவேப்பிலை பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிட்டு இந்த கிரைண்ட் பண்ண எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா அந்த பருப்பு தண்ணியை அதில் ஊற்றிட்டு புளி தண்ணியை ஊற்றிட்டு வாயில் போட்டுட்டு பாரு. சால்ட்டு கரெக்டாக இருந்ததுன்னா நல்லா கொச்சதுக்கப்புறமா இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவிடு. இவ்வளோதான்டா சிம்பிள் ரசம். ஓகேவா? இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. ரசம் பருப்பு ரசம், நீங்கள் பருப்பு போடாமல் பண்ணிங்கன்னா தக்காளி ரசம். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க.